அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னால், பெருமானாருடைய வருகைக்கு முன்னால் இந்த காலம் எப்படி இருந்தது, அந்த காலத்தினுடைய மக்கள் எப்படி இருந்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை உணர்த்துவதற்குரிய ஒரு இடம் தான் நாம் வந்திருக்கக்கூடிய இடம். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஸ்யத இம்லாக்கின், உங்களுடைய பெண் பிள்ளைகளை செலவினங்களை பயந்து கொலை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு, பெருமானாருடைய வருகைக்கு முன்னாலே நடந்த நிகழ்வு. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமா சொல்றாங்க, இஸ்லாத்திற்கு முந்திய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படின்ற விஷயத்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த சஹாபிக்கு இன்னும் மனசு கேட்கல. திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அப்ப ரசூலுல்லாஹ் மீண்டும் சொல்றாங்க, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீங்கள் கலிமாவை ஏற்ற பின்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நாயக தோழருக்கு அவருக்கு இன்னும் மனம் பொறுக்கல. திரும்ப திரும்ப அதே வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமான்னு, எப்படி என்னதான் பாவம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அப்போ ஒரு நடந்த நிகழ்வை அவர் சொல்றார், ரசூலுல்லாஹ்ட்ட விவரிக்கின்றார், என்னுடைய காலத்துல நடந்தது. அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வியாபாரத்துக்கு என்று சொன்னால் நாடு விட்டு நாடு போக வேண்டும். வருட கணக்கில் இப்பெல்லாம் நம்ம வியாபாரத்துக்கு போனா ஒரு நாள் 2 நாள்ல விமானத்துல பஸ்ல எல்லாம் போயிட்டு வருவோம். அன்றைய காலத்துல வந்து வியாபாரத்துக்கு போகணும்னு சொன்னா நான் அவங்களுடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளை குட்டிகளை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க 6 மாதம் 1 வருடம் இந்த மாதிரி அவங்க வியாபாரத்துக்காக வேண்டி நாடு விட்டு நாடு போவாங்க. அப்படி வந்து ஒரு மனிதருக்கு திருமணம் முடிக்கப்பட்டு சில தினங்கள்லயே அவர் வியாபாரத்துக்காக வேண்டி அங்கிருந்து ஊரை விட்டு மக்காவில இருந்து காலி செய்து போறாரு. அவருக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு 10 நாள் 1 வாரம் அவரு வியாபாரத்துக்கு போயிடுறாரு. போகக்கூடிய நேரத்துல அவங்களுடைய மனைவி கருவுற்று இருந்தார். திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்கள் கழிந்தவுடனே அவர் ஊருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அவங்க மனைவி கருவுற்று இருந்தார்கள். அவரும் வியாபாரத்துக்கு போயிடுறாரு. வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து 1 வருடம் கழித்து அப்படியே வராரு. வரக்கூடிய நேரத்துல அவர்கிட்ட மனைவி கிட்ட கேட்கிறாரு, நம்ம குழந்தை எங்க, நம்ம போகும்போது உனக்கு கர்ப்பமாக இருந்தாலே நம்முடைய குழந்தை எங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணி சொல்றாங்க, நம்முடைய குழந்தை இறந்து பிறந்து விட்டது, இறந்தேதான் பிறந்தது, அதை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்ற செய்தியை சொன்ன உடனே அவரு சரி மௌத்தாயிடுச்சு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. சில காலங்கள் போகக்கூடிய நேரத்துல பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெண் குழந்தை, ஒரு அழகான பெண் குழந்தை, மழலை பேச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சின்ன குழந்தைங்க எல்லாம் பேசுறது தப்பி தடுமாறி பேசினா நமக்கே ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருக்குமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை மழலை பேச்சு பேசிக்கிட்டே வருது, அடிக்கடி அந்த வீட்டுக்கு வருது. அவரை பார்த்துட்டு மாமா அப்படின்ற அன்போடு பழகக்கூடிய நேரத்துல அவரும் அந்த குழந்தையில ஈடுபாடு, அந்த பாசத்துல அப்படியே மனமுருகி அந்த குழந்தைகிட்ட பழக ஆரம்பிச்சிடுறாரு. பக்கத்து வீட்டு குழந்தை அப்படி பழகிட்டு இருக்கு. சில காலங்கள் அப்படி ரொம்ப பாசமா அந்யோன்யமா பழகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப ஒரு நாள் அவங்க மனைவி அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், இந்த குழந்தை யார் தெரியுமா என்று கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க யாரு என்று கேட்கக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணி சொல்றாங்க, இது நமக்கு பிறந்த குழந்தை, நமக்கு பிறந்த குழந்தை, இது நீங்கள் எங்கே இது பெண் குழந்தையாக பிறந்தது என்று தெரிந்து விட்டால், அந்த காலத்துல எல்லாத்திட்டையுமே பழக்கம் இருந்துச்சு, பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை என்று சொன்னால் உடனே அதை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு சமூகமாக ஐயாமுல் ஜாஹிலியா, அந்த காலத்தை பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால சொல்லக்கூடியது ஐயாமுல் ஜாஹிலியா, மடையர்களுடைய காலம், இருளின் காலம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அப்படி அந்த மனிதர் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணி சொல்றாங்க, இது நம்ம குழந்தைதான், எங்க நம்முடைய குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்து விட்டால் அதை உயிரோடு புதைத்து விடுவீர்களோ என்று அஞ்சி நான் உங்களிடம் மறைத்து வைத்து விட்டேன், பக்கத்து வீட்டிலே கொடுத்து வளர்த்தேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவருடைய அதுவரைக்கும் இருந்த முகம் அவருக்கு மாறியது. கடுகடுப்போக மிகவும் கோபமாக அந்த குழந்தையை பிடிக்கின்றார். பிடிச்சிட்டு அப்படி தூக்கிட்டு வரார். தூக்கிட்டு வந்து இங்க வந்து அவருடைய அந்த குழந்தையை உட்கார வச்சு குழியை தோன்றாங்க. தோண்டி அந்த குழந்தையை உயிரோடு, அப்பா அது வரைக்கும் யாரோ பக்கத்து வீட்டுக்காரர் மாமா என்று அறிந்திருந்த அந்த குழந்தைக்கு தன்னுடைய தந்தை என்று அறிந்த பின்னால தந்தையின் மீது பாசத்தோடு அந்த குழந்தையை அழைக்கிறது. தந்தை ஏதோ நமக்கு விளையாட்டு காட்ட போறாரோ அப்படின்ற நினைப்புல அந்த குழந்தையும் வருது, ஏதோ தந்தை கூட்டு போறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் கூட்டு வந்து இங்க குழி தோன்றாரு. குழி தோண்டு அந்த குழந்தையை உயிரோடு விட்டு அப்படியே அழுக அதனுடைய அந்த கதறலை கேட்க கூட அவருக்கு மனம் இல்லாமல் அந்த குழந்தையை அவர் உயிரோடு புதைக்கின்றார், புதைத்து விட்டு வந்திருக்கின்றார். அந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கண் கலங்கி விடுகின்றது. என்று சொன்னா ஒரு பிறந்த குழந்தை தனக்கு பிறந்தது எவ்வளவு பாசத்தோடு வளர்க்கக்கூடிய சமூகத்திலே பெண் குழந்தை என்ற ஒரே ஒரு காரணத்தினாலே அந்த குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய சமூகமாக அந்த காலத்துல எல்லா அரபிகளும் அதே நிலையில் இருந்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை பார்க்கின்றோம். அப்படி பெண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு புதைக்கப்பட்ட இடம்தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இடம். பெருமானாருடைய காலத்துக்கு முன்னால பெண் குழந்தைகள் எல்லாம் புதைக்கிறதுக்குன்னே ஒரு இடத்த வச்சிருந்தாங்க. உயிரோடு குழந்தை பிறந்து விடுச்சுன்னா உயிரோட குழந்தை இங்க புதைக்குவாங்க. புதைக்கக்கூடிய ஒரு கபரஸ்தான் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு கபரஸ்தான் தான்.
அந்த கல்லுகள்லாம் இருக்கா இல்லையா, கல்லுக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல வந்து எதுவுமே கட்டடங்களை எதுவுமே கட்டக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான் இது காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவோ விரிவுபடுத்தப்பட்ட பின்னாலும் கூட, ஹரம் ஷெரீஃபுடைய விரிவாக்கத்துக்கு பின்னாலும் கூட இந்த இடங்களை வந்து இந்த இடத்துல தோன்றினாவே சில அழுகை சத்தம் வரக்கூடிய ஒரு வருவதாக செய்திகள் சொல்லப்படுகின்றது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நிறைய சொல்றாங்க இந்த இடத்துல நிறைய முயற்சி செஞ்சாங்க கவர்மெண்ட் கூட, இந்த இடத்துல கட்டடம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்தை தோண்டக்கூடிய நேரத்துல குழந்தைகளுடைய அழுகை சத்தம் வருது. அதனால இந்த வந்து எங்கேயுமே இது செய்யக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த இடத்தை அப்படியே பராமரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அந்த ஒவ்வொரு கல்லுகள்லாம் சுத்தி போட்டிருக்கா இல்லையா, அந்த இடங்கள்லாம் குழந்தைகள் அடக்கப்பட்ட இடம். Hi.